கிளம்பாம இன்னும் என்ன பண்றான்னு பார்க்குறீங்களா? அப்படி இல்லங்க. 8 AM டூ 10 AM லெக்சர் வந்து கேன்சல் ஆயிருச்சு. ஸோ இந்த ரூம கிளீன் பண்ணிட்டு கிளம்பலாம். என்ன பார்க்குற? இன்னைக்கு நான் 10 மணிக்கு தான் போவேன். தண்ணி வேணுமா? இரு அக்கா ஊத்தி வைக்கிறேன். காக்காக்கு மட்டும் தண்ணி ஊத்தாம, பக்கத்துல இருந்த என் செடியும் எனக்கும் கொஞ்சம் தண்ணி ஊத்தேன்னு என்ன திட்ட ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அதுக்கும் தண்ணி ஊத்த ஆரம்பிச்சுட்டேன். 2வது செடிக்கு ஊத்தும்போது தான் கொஞ்சம் கீழ ஊத்திட்டேன். சரின்னு அடுத்த செடிக்கு ஊத்தும்போது ரொம்ப கவனமாவே ஊத்திட்டு, அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன். பார்க்க ஏதோ கூலா ரெடி ஆயிட்டு இருக்கான்னு நெனச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லைங்க. டைம் ஆயிருச்சு. அவ்வளோதான் ரெடி ஆயிட்டேன். ரூம் பார்த்தீங்களா? எல்லாம் மடிச்சு வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். நினைக்காதீங்க. இப்போ நான் டைம் ஆயிடுச்சுன்னா, இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற டைம் நான் கால்குலேட் பண்ணி வச்சுருப்பேன். அங்கேருந்து ட்ரெயினோட டைமும் நான் கால்குலேட் பண்ணி வச்சுருப்பேன். அதனால தான் வந்துட்டு நான் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி ஆனால் வந்துட்டு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் தான் டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் நேற்று என் ஃப்ரெண்டு சொன்ன வழியிலேயே நான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணிட்டேன். இது என்னடான்னா சந்து சந்தா போகுது. சந்து சந்தா போயிட்டு அப்பயும் பூனைக்குட்டியை கொஞ்சிட்டு தான் நான் கிளம்புனேன். இன்றைக்கி லேப் கிளாஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ஜெம்ஸ்டோன் பேர் யாருக்கெல்லாம் தெரியுமோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஜெம்மோஸ்கோப்பில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவேன். அண்ட் எப்பயும் போல் காலேஜ்லாம் முடிச்சுட்டு எப்பயும் போல் நம்ம டாகும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அவனும் போயிட்டு தூங்கிட்டு இருந்தானா, அவனை போயிட்டு புஜுக்கு புஜுக்குன்னு கொஞ்சிட்டு இருந்தேன். அண்ட் வந்துட்டு அவனையும் கொஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து இன்றைக்கி வெதர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப வெயிலும் அடிக்கல அண்ட் வந்து மழையும் பெய்யல. நார்மலா இருந்துச்சு. அதனால் கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சொன்னேன்ல, பாவுக்கு இப்படி தான் உருளைக்கிழங்கு குடுக்குறாங்க. ஸோ நான் சப்பாத்தி வாங்கிட்டு வந்துட்டு அதோட சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அவ்வளோதான் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு.